ஆமா பாட்டி, இப்போ வரைக்கும் நாங்க எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு வந்திருக்கோம் தெரியுமா? இப்ப நினைச்சா கூட எங்க தலையே சுத்தும். யோ டாடிகாரா, சின்ன தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்படுறாங்கல்ல, நீங்களாம் ஏன் அதை வேணாங்கிற மாதிரி சொல்றீங்க? பிரச்சனைங்க எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கோசரம் அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறத வேணான்னு சொல்ல வேணாம்ல. அதுக்கு இல்ல ராணி, இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சேன். பாட்டி, எனக்கே வளகாப்பு பண்ணிக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. அது சின்ன பாட்டி பண்ணிட்டுமே. அதான் விழாவோட நாயகி சொல்லிட்டாளே, அப்படியே பண்ணிட வேண்டியதான். சிறப்பா செஞ்சிருவோம். அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாம ராணியோட வளகாப்ப சிறப்பா பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த கோவிலுக்கு ஸ்ரீ அந்தன ரிஷி சுவாமிகள் அவரோட சிசியர்களோட வராரு. அவரோட ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே ராணி ரொம்ப கொடுத்து வச்சவ. அஞ்சல, என்னம்மா சொல்ற? நீயே சொல்லிடு. சரிங்க, அவங்க ஆசைப்பட்டபடியே பண்ணிடலாம். அப்ப இன்னைக்கு சாயந்தரமே ஃபங்க்ஷன் நடத்த எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறோம். என்ன பத்மநாபா, எதுவுமே பேசாம இருக்க? உனக்கு சம்மதம் தானே? பெரியவங்களா பார்த்து முடிவு எடுத்திருக்கீங்க, தாராளமா செய்யுங்க. இதுல என்ன இருக்கு? அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன் நடத்த எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுவோம். இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா செய்ய மடி உன்னுடைய ஹெல்ப்பும் தேவை. ஐயா, நீங்க சொல்லாட்டியும் நாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம். ஆமா சித்தப்பா, எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். குடு, மாத்திட்டு வந்துடுறேன். ஏ ராணி, சட்டை எங்க? சட்டையை கொடு. என்னன்றதா இருக்குது? இரு நானே போட்டு விடுறேன். ஓ அப்படியா? திரும்பியா, திரும்ப. ஐயோ, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லையா, டைம் ஆயிடுச்சுல, கீழே எல்லாரும் உனக்காக காத்து நிற்பாங்க. இந்தாயா, இத போட்டுன்னு கிளம்பு. சரி, திரும்பியா? சரி. நான் போட்டு விடுறேன். சரி வாயா, நம்ம கீழே போலாம். நமக்காக எல்லாரும் காத்து நிறுறாங்க. வா. வாங்க வாங்க வாங்க. அடடடா, ரெண்டு பேரும் அழகா இருக்காங்கல்ல? பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்பா சித்தார்த், உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும். எங்க கண்ணே பற்றும் போல இருக்குப்பா. ஏம்மா ராணி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாமரை, உன் கையாலேயே ஐயா, சுத்தி போட்டா போச்சு. வந்துடுறேன். ராணி, பிரசவ கலை உன் முகத்துல தெரியுது. ரொம்ப அழகா இருக்க ராணி. இங்க பாரு, கண்டிப்பா உனக்கு பொன் குழந்தைதான் பிறக்கும். அம்மா தாமரை,
என்னம்மா ஆச்சு? சீக்கிரமாமா. இதோ வரேங்கய்யா, வரேன். எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க? வந்துட்டேன். மா சுத்திட்டா? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கந்திருஷ்டியும் இதோட போயிடணும். துப்பு துப்பு துப்பு. தம்பி நீங்க துப்புங்க. ஆமா நான் அப்படியே வெளியே போட்டு அம்மா. ஏய் ராணி, ஜூஸ் எதுவும் குடிக்கிறியா? உனக்கு டயர்டா இருந்தா உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? சரியா, எனக்கு டயர்டா இருந்தா நான் சொல்லிடுறேன். அஞ்சல, என் பேரன் என்ன மாதிரியே இருக்கான். பொண்டாட்டிய எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறான் பாத்தியா? ஐயோ சும்மா இருங்க. கேப் கிடைச்சா உங்க புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவீங்களே, சும்மா இருங்க. அப்பா சித்தார்த் உங்களே மிஞ்சிருவான். ராணிய தரையிலே நிக்க விட மாட்டேங்கிறானேப்பா. பாத்தீங்கல்ல, சித்தார்த் ராணிய பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்ளோ கஷ்டத்திலையும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஐயோ, இவன் பெருமையை கேட்கத்தான் நம்ம கிளம்பி வந்து நிக்கிறோம். ஆமா மாமா, என்ன பண்ணாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப வந்துடுறான் அந்த ராணி. தந்திரமாவும் பிரச்சனையை கொடுத்து பார்த்துட்டேன், மந்திரத்தாலையும் பிரச்சனையை கொடுத்து பார்த்துட்டேன். எதுக்குமே அசராம நிக்கிறாளே அந்த ராணி. என்ன தமன்னா,